நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணிருங்க. பெங்களூர்ல உள்ள விமானப்படை அல்லது இதுல இருந்து ஒரு கால்பர் பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீசியன் அண்ட் ஏர்கிராஃப்ட் டெக்னீசியன் போன்ற பணியிடத்துக்கு வந்து 5/6/2024 இருந்து 20/6 ஷார்ட் பீரியட்ல தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இது ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அந்த ஆன்லைன்ல நீங்க அந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிங்க் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கீழே லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதோட எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு. சரிங்களா? 7/7/2024 உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சு உடனே உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. இதோட போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கீழே லிங்க் ஆப்ஷன்ல நோட்டிபிகேஷன் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்க ஒரு வாட்டி படிச்சு தெரிஞ்சுக்குங்க. இந்த போஸ்டிங் வந்து புதுச்சேரி, பருந்து, ராமேஸ்வரம், சென்னை, சூலூர், தமிழ்நாடு, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே மத்திய அரசு பணி, அதுவும் ராணுவ விமான நிலையத்துல நீங்க வந்து இந்த பயிற்சியை வந்து முடிச்சு நீங்க வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது டிப்ளமோ டெக்னீசியன் அந்த பேசிக் படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேட்டகரியில மொத்தம் 64 பணியிடங்கள் வந்து இருக்குது. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்ல மொத்தம் டோட்டல் வேகன்சி 44 போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நீங்க டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரோ கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் போன்ற போஸ்டிங்லாம் சொல்லிருக்காங்க. மொத்தம் 8 போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது, பாத்துங்க. இதுல நீங்க எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயோ இல்ல பார்ட் டைமாவோ இந்த டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ்ல சேர்ந்து தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கிறவங்க 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி மற்றும் ஹேண்டிகேப்டு, டிசபிள்டா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 50% மதிப்பெண் பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கரஸ்பாண்டன்ட், டிஸ்டன்ஸ், லேர்னிங் கோர்ஸிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா காலேஜ்ல படிச்சிருந்தா மட்டும் தான் இது பண்ண முடியும். இதுக்கு வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 1/5/2024 பிரகாரம் 28 வயசு வரை இருக்கும். நீங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 5 வருஷம் 33 வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 23,000 இருந்து 57,000 வரை வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலே அருமையான வேலை வாய்ப்பு பாத்துங்க. டோட்டலா 57,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வந்து கிடைக்குது. எல்லாம் வாஷிங் அலோவன்ஸ், கேண்டீன் அலோவன்ஸ், எல்லா அலோவன்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. யூனிஃபார்ம் அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கான அலோவன்சஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுக்குறாங்க. குரூப் இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், கேரக்டர் வெரிஃபிகேஷன் இது எல்லாம் பண்றாங்க. அதனால ஈஸியான வாய்ப்பு. இந்த வெப்சைட்ல போயிட்டு HAL India.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க 20/6/2024 வந்து அப்ளை பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ஒர்க் ஆகிற இமெயில் ஐடியா இருக்கணும். தப்பான இமெயில் ஐடி கொடுத்து ஃபில் பண்ணிடாதீங்க. இந்த ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியானதான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல கொடுக்குறாங்க. 2.5 மணி நேரம் தான் இந்த டெஸ்ட். இதுல பார்ட் 1 வந்து 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ், பார்ட் 2 வந்து 40 கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங், பார்ட் 3 வந்து மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து இருக்குது. இதுக்கு வந்து நோ நெகட்டிவ் மார்க்னு சொல்லிட்டாங்க. ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து நிறைய பேர் டிப்ளமோ முடிச்சுட்டு வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு தயவுசெய்து இதை வந்து சொல்லுங்க. தமிழ்நாட்டுல தான் வேலை வாய்ப்பு. நீங்க பெங்களூர் மட்டும் ஒரு டைம் வந்து போயிட்டு அங்க எக்ஸாம், இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். யாராவது ஏர்போர்ட்ல வேலை வாங்கி தரேன் அப்படி சொன்னாங்க தயவுசெய்து நம்ப வேண்டாம். நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து நண்பர்களே, தயவுசெய்து நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர்